நான் சோலை செல்வம் ஐயப்பசாமி, தமிழ்நாடு தேர்தல் மகாசபை மாநில உறுப்பினர், சாத்தூர் பரவன்பட்டி தேர்தல் மகாசபைக்கு அமைப்பாளர். எவ்வளவு அருமையா இடத்த எடுத்திருக்கான், வீடை எடுத்திருக்கான், உங்களுடைய எல்லா வாழ்வாதாரத்தை எடுத்திருக்கான். எல்லாத்தையும் எடுத்தாலும் வந்தவனுக்கு சோறு போட்டீங்க இல்லையா? சோறு போட்டீங்கல்ல? உன் வீட்டுல எடுத்து நிறைவேற்றி உன்னுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இன்னைக்கு அவன் வந்தாலும் சோறு போடுற குடும்பம் நிர்வகிச்சீங்கல்ல, எவ்வளவு அருமையான சோறு போட்டீங்க. சரிதானே? அப்ப எங்களை வஞ்சிக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? சரிதானே? இந்த அரசுக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த உலகத்துக்கே நாங்க சோறு போடுறதுல நாங்க மறுபடியும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். பதிவு பண்ணாலும் நாங்க நேரடியா நாங்க அதை செஞ்சு இப்பவும் நாங்க குடும்பங்கள் தான் காமிக்கிற இந்த சின்ன உழைப்பு கிராம மக்களை வஞ்சிக்க உங்களுக்கு எப்படி மனது வந்தது? ஒரு அரசு என்றாலே எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு அறம் சார்ந்த அரசியலையும் அறம் சார்ந்த வாழ்வியலையும் கற்றுக் கொடுத்தவன் இந்த குடும்பம். பாண்டியர்கள் சொல்லி நாங்க பெருமையா சொல்றோம். ஒரு அறம்னால எங்களை சார்ந்து நீங்க பாத்துக்கலாம். அப்படி அறம் சார்ந்த வாழ்வியலை வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களை இப்படி பண்ணுவது எந்த வகையில் நியாயம்னு கேட்கிறேன். இதை நான் அரசுக்கு ஒரு இதாவே கேட்கிறேன். திடீர்னு பேச சொன்னோடனே கொஞ்சம் தருவாரு, அதனால பார்த்துக்கிறோம். அப்ப அண்ணன் சொன்னாரு, ஜெயக்குமார் அண்ணன், நம்ம சாத்தூர் பரவன்பட்டி சங்கமும் சாத்தூர் தேவேந்திர வேளாளர் சங்கமும் நம்ம தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் மகாசபையும் எங்க இறங்கினாலும் நாங்க அந்த போராட்டத்தை ஜெயிக்காம அந்த களத்தை விட்டு போக மாட்டோம். இது அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, போராட்டம்னா போராட்டத்தை இறங்கிட்டு அப்படி போராட்டம் பண்ணோம், இப்படி போராட்டம் பண்ணோம். கடைசியில வெற்றி என்ன நடந்ததோ அது போராட்டம். எதுக்காக நடந்துச்சு? நம்ம இலக்கு என்ன? அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோமா? அதுதான் போராட்டத்தோட வெற்றி. நான் இங்க இருந்து கிளம்பணும்னா நான் வெற்றியோட தான் போகணும். சரிதானே? நான் இங்க போராடிட்டேன், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன் போயிடுவாங்க. ஆனா நம்மளோட இலக்கு என்ன? இலக்கை அடைஞ்சாதான் அது வெற்றி. அதனால நம்ம இலக்கு நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம்னு சொல்லி கடந்த 20 நாளா உட்கார்ந்துருக்காங்க இந்த மக்கள். இது உங்க கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இது ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே உடனே அது மிகப்பெரிய விஷயமா ஊதி பெருசா இருக்கிறீங்க. இந்த மீடியா மக்களும் ஆனா நிறைய பேர் இந்த மீடியா நம்ம விஷயங்களை வெளியே கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அதுவும் குறிப்பா மூவேந்திர மீடியாவுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய மீடியாக்கள் கொண்டுட்டு போறாங்க. ஆனா எக்கச்சக்க மீடியாக்கள் ஒரு சின்ன விஷயம் 4 பேர் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாலே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது வெளியே கொண்டுட்டு போறவங்க இங்க எத்தனை, அதாவது நான் ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சொல்றது மிகப்பெரிய தவறு. இங்க 60-70 நாட்டாம இருக்காங்க, 60-70 குடும்பம் இருக்கா, 60-70 காலாடி இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நூற்றுக்கணக்கான ஊரு இங்க உட்கார்ந்து இருக்கு. அதாவது ஒரு சின்ன உழைப்புக்கே இந்த அரசுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஒரு சின்ன உழைப்பு மக்களுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. ஆனா இங்க உட்கார்ந்து யாரு? நூற்றுக்கணக்கான கிராம தேவேந்திர குலத்தோட கிராமம் உட்கார்ந்து இருக்கு. அப்ப இங்க ஒரு சின்ன உழைப்பு கிராம மக்களுக்கு இங்க ஏதாவது ஒண்ணு அநீதி நடந்ததுன்னா நல்லா யோசிங்க. தெற்க இருக்கிற எல்லா இடத்துலயும் என்ன நடக்கும்னு அரசு தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவேந்திரன் தொட்டாத்தா தேவை வரும், தேவேந்திரன் நிப்பாட்டினா பஸ் நின்றும். சரியா? தமிழ்நாட்டோட எங்கேயும் பஸ் ஓடாது. அதாவது இவங்க நினைக்கிறாங்க சாதாரணமா போராட்டம் அப்படி இப்படின்னு. நாளைக்கு ஒரு அநீதியான ஒரு தீர்வோ ஒரு அநீதியான இழப்போ நம்ம மக்களுக்கு இங்க நடந்தா தமிழ்நாட்டுல எங்கேயுமே அவங்க அரசியலும் பண்ண முடியாது, பஸ் ஓடாது. அதை நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த அரசு புரிஞ்சுக்கணும். எங்களை ஏன் நோண்டிக்கிட்டே
நினைக்கிறீங்க? ஒரு ஒரு அமைதியான தீர்வு கேட்கிறோம். உங்களுக்கு இடம் தரமாட்டோம்னு சொல்றோமா? இல்லையே. உங்களுக்கு இடம் தரோம், உங்களுக்கு நிலம் தரோம், உங்களுக்கு தேவையான வசதியும் செஞ்சு தரோம். அப்ப எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான இழப்பீடு கொடுக்க மாட்டேங்கிற, எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிற. அப்ப எந்த வகையில நீ வந்து அறம் சார்ந்த அரசு நடத்துறீங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஒரு அறம் சார்ந்த அரசு நீ நடத்தினா தயவு செஞ்சு எங்க மக்களுக்கு, இந்த சின்னோடு மக்களுக்கு சரியான தீர்வு வந்து இந்த அரசு கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்களுக்கு நல்லதுன்றது ரெண்டாவது, அவங்களுக்கு நல்லதுன்ற விஷயமே நம்மளுக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கிறது தான் அந்த அரசுக்கும் நல்லது, மற்ற எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லி ஒரு இதை பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது எப்பவுமே நம்ம பேசும்போது ஒரு சின்னதா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஒரு துரோகம், ஒரு இளம் துரோகி அப்படின்ற ஒரு விஷயத்தான் ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒரு காடை கௌதாரி கதை எல்லாரும் தெரியுமா? ஒரு காடை கௌதாரி கதை மாதிரி ஒரு இதுல எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு. தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதை வந்து ஒரு இதா நீங்க எடுத்துக்கீங்க. ஒரு சந்தைக்கு ஒருத்தர் வந்து காடை வாங்க போறாரு. அங்க காடை வந்து நிறைய காடைகள் இருக்கு. ஒரு காடை எவ்வளவு கேட்டா வந்து 30 ரூபாய் சொல்றாரு. எவ்வளவு சொல்றாரு? 30 ரூபாய் ஒரு காடை. ஆனா ஒரே ஒரு காடையை மட்டும் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காப்புல. அந்த போன ஒருத்தர் அந்த காடை எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த காடை வந்து அப்படி கத்துனா மற்ற எல்லா காடைகளும் இங்க வந்து நம்ம இனம் இருக்கு, நம்ம சாதி சடம் இருக்குன்னு சொல்லி எல்லா காடையும் ஓடி வந்துடும், அந்த இடத்துக்கு வந்துடும். அதனால எனக்கு அது ரொம்ப முக்கியமான காடை, அதை நான் வந்து 1000 ரூபாய்னாலும் நான் விலைக்கு தர மாட்டேன்னு சொல்றாரு. என்னப்பா இப்படி சொல்றேன்? நான் உனக்கு 5000 ரூபாய் வரேன், என்ன அந்த காடையை கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு சரி பரவாயில்ல 5000 கிடைக்குதுன்னு சொல்லி அந்த காடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற அந்த பெட்டியில் இருக்கிற காடைய அவருக்கு விற்கிறாரு இந்த வியாபாரி. ஆனா அதை வாங்கின மனுஷன் என்ன பண்றான்? காடையை திரும்பி கலந்து திரும்பி ஒன்று ஓட்டுறான். ஏன் ஒன்று ஓட்டுறான்? தனக்கு சோறு கிடைக்கிறதுக்காகவோ, தனக்கு ஒரு வசதி கிடைக்கிறதுக்காகவோ, தனக்கு ஒரு லாபம் நடக்குதுன்றதுக்காகவோ தன் இனத்தை காட்டி கொடுப்பது மிகப்பெரிய துரோகி. அவன் 1000 ரூபாய் 5000 ரூபாய் செலவழிச்சாலும் அவன் கழுத்து திரும்பி போடுறாரு அப்படின்னு வாங்கி அந்த இடத்துல இது பண்றான். அதை வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்மளுக்குள்ள இருக்கிற விரோதியோ எதிரியோ நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா துரோகிய கலந்து தான் இருக்கணும், கலந்து தான் இருக்கணும். அதை நம்ம சின்ன மக்களுக்கு ஒரு செய்தியா சொல்லிட்டு இதோடு விடைபெறுகிறேன் நினைக்கிறேன்.